டைரக்டர் பாரி இளவழகன் இயக்கத்தில் வந்த ஜமா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். படத்தோட ஹீரோக்கு 2 லட்சியம் இருக்கு. ஒன்று தான் பெரிய தெருக்கூத்து கலைஞனா வரணும், இன்னொன்று தன்னுடைய அப்பா ஆரம்பிச்சு விட்ட அந்த தெருக்கூத்து ஜமாவை தானே மீட்டு எடுத்து நடத்தணும்ன்ற லட்சியம் இருக்கிற ஆளு. இதுக்கு இடையில அவருக்கு நிறைய பொண்ணு பாக்குறாங்க. ஆனா ஒரு பொண்ணு கூட செட் ஆகாது. காரணம் என்னன்னா கூத்துல இவருக்கு பெண் வேடம் கொடுக்குறாங்க. இப்படி பெண் வேடத்துல நடிச்சு இவரோட நட உடை எல்லாம் பெண்மைத்தனமாவே இருக்கிறதுனாலதான் இவரை அந்த ஊர்க்காரங்க அக்கானே கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவர் நினைச்ச மாதிரியே தெருக்கூத்து கலைஞனா வந்தாரா, அந்த ஜமாவை மீட் எடுத்தாரா, இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்றது தான் இந்த ஜமா படத்தோட கதையை. 2 முக்கியமான ஃபேக்டர்ஸ் இந்த படத்தை டோட்டலா தாங்கி பிடிக்கும். ஒன்னு இந்த களம், ஜமா சார்ந்து இருக்கிற மக்கள், அவங்களோட வாழ்க்கை, அது ஃபேஷனா நினைக்கிற கேரக்டர், அங்க நடக்கிற ஈகோ சண்டைகள் எல்லாம் அட்டகாசமா இருந்தது. அந்த ஃபீலை கொடுக்குறாரு பாரி இளவழகன். அடுத்த ஃபேக்ட், நடிகர்கள் ஒருத்தரும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. எமோஷனலாவும் சூப்பரா கனெக்ட் ஆச்சு. பாரி இளவழகன் இயக்குனரா மட்டும் இல்லாம லீட் ரோலையும் அசதி இருக்காரு. சேத்தன் கூத்து கட்டி ஆடுற சீன்ஸ் சூப்பரா இருந்தது. அவரும் பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிருக்காரு. இளையராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஒரு சூப்பரான மூவி, மிஸ் பண்றாதீங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.